ஜெனரல் எலெக்ஷனில் இன்னும் கொட்ட போகிறீங்க வந்து பணம் அவ்வளோ இருக்குது. அங்கே 11 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம், இங்கே 5 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம். ஏடிஎம்கே கிட்ட 10 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம், இவங்க கிட்ட 5 வருஷம் கொள்ளை அடிச்ச பணம். பணத்தால் நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து அடின்னு அடிக்க போகிறீங்க மக்களை, பணமழையே பொழிய போகிறீங்க. இது எலெக்ஷன் ஒரு கேடா தமிழ்நாட்டுக்கு? அதனால் அவர் சொல்கிற அந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க. வண்டியாக பணத்தை கொட்ட போகிறானுங்கன்றதுலாம் 100% உண்மை. சிவில் சமூகம் ஏதாவது செய்தாக வேண்டும் நிச்சயமாக. இதை ஓரளவாக தடுக்கலைன்னா கேலி கூத்தாயிடும். இந்த எலெக்ஷனை பற்றி பேசுறது, இந்த எலெக்ஷனை பார்க்கறது, இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறது எல்லாமே பாவச்செயல். இவ்வளோ பணத்துக்கு மத்தியில் இந்த பணம் தான் அவங்க எலெக்ஷனை தீர்மானிக்கணும்னா அந்த இழவுக்கு எதுக்கு பணம் தேர்தல்? உங்களுக்கு ஓப்பனாக எல்லாம் நடக்குது. எங்கேயோ ஒளிவு மறைவாக நடந்தது வேறங்க, வெளிப்படையாக ஏழை விடுற அளவுக்கு நடக்குது இல்லை. எனக்கு கொடுன்னு மக்களை வந்து பழக்கப்படுத்திட்டானுங்கல்ல. படித்தவன் வந்து கேட்குறான், எனக்கு ஏன் காசு கொடுப்பேன். லேடிஸ் வந்து கேட்குறாங்க, மிடில் கிளாஸ் லேடிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் லேடிஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் பணம் கொடுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் வேணுங்க அரசியல்வாதிகள் மக்களை கெடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா? அட்லீஸ்ட் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியாவது வேணுமா வேணாமா? அதுதான் விஜய் தொடராரு. பார்க்கலாம் என்ன நடக்குது. சார், அதாவது இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக